இங்க பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் அவரோட முதல் படத்துக்கு இந்த ஹீரோனோட கால் ஷீட் வாங்குறதுக்காக அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு அவங்க கிட்ட கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டைரக்டர் கதையில பல வருஷமா 12ஆம் கிளாஸ் ஃபெயில் எழுதி நிக்கிற 3 ஆளுங்களை காட்டுறாங்க. அவங்க 3 பேருமே டுட்டோரியல் காலேஜ் படிச்சுக்கிறாங்க. அந்த காலேஜோட பிரின்சிபல் பொண்ணு 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பரதநாட்டியம் டான்ஸ்ல தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆனா அவங்க அப்பாவுக்கு சுத்தமா அந்த டான்ஸே பிடிக்காது. அதனாலே இந்த பொண்ணை படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுகிறாரு. இந்த பொண்ணு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 மார்க் 3 மார்க் சொல்லி எக்ஸாம்ல ஏத்துறாங்க. அடடா நீ நம்மால் தானே சொல்லி ஹீரோட கேங்ல சேர்ந்து ஊரையும் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு இந்த பொண்ணு பிடிச்சு போயிடும். அதனால லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு இப்படி சுத்தமா படிக்காம இருந்தனால அவங்க அப்பா அவரோட ஃப்ரெண்ட் டியூஷன்ல இந்த பொண்ணை சேர்த்து விட்டுறாரு. இந்த ஆள் பார்த்தா இந்த பொண்ணை ஒரு மாதிரி தப்பா தோறான், ஒரு மாதிரி தப்பாவும் பேசுறான். அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க லவர் கிட்ட அழுகுறாங்க. எனக்கு வீட்ல இருக்கவே சுத்தமா புரியல. எங்க அப்பா கிட்ட சொன்னா கூட இந்த விஷயத்தை அவர் நம்பவே மாட்டாரு. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா சொல்லி என்னைய திட்டுறாரு. என்ன எங்கேயாச்சும் ஒரு வாரத்துக்கு வெளியே எங்கேயா தங்க வைக்கிறியா சொல்லி அவங்க லவர் கிட்டே கேக்குறாங்க. இந்த லவர் பையன் ஓகே சொல்றான். ஆனா அந்த பொண்ணு கிட்ட சுத்தமா காசே இல்ல. இந்த பொண்ணே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன கத்துற மாதிரி கத்துங்க, எங்க அப்பா கிட்டே காசு கேளுங்க, அவரே குத்துருவா சொல்லி இந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இவனுங்களா அந்த பொண்ணை கத்துற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட 8 லட்ச ரூபாய் பணத்தையும் கேக்குறாங்க. அவரே எடுத்து வந்து பணத்தை குத்துற அவங்க பொண்ணையும் கூட்டு போயிடுறாரு. அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கின 8 லட்ச ரூபாய் பணத்தை ஒரு நாம போட்ட பேக்லயும் வச்சு இந்த பொண்ணு கிட்ட குத்தி பெங்களூருக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா பெங்களூருக்கு போன இந்த பொண்ணை வேற ஒரு கேங்ஸ்டர் கும்பலும் உண்மையிலே கடத்திடுறாங்க. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி விடு, அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி இந்த கேங்ஸ்டரும் கேக்குறான். இந்த பொண்ணு அவன் லவர் பையனுக்கு போன் பண்ணி குத்துறாங்க. 10 லட்ச ரூபாய் பணத்தை குத்தினா இந்த பொண்ணை நான் உயிரோட விடுவேன், இல்லனா இந்த பொண்ணை நான் எங்கேயாச்சும் பாம்பேல வித்துறேன்னு சொல்லி அவனை மிரட்டி விடுறான். ஹீரோவும் 10 லட்ச ரூபாய் பணத்துக்கு என்ன பண்ணு தெரியாம முழிச்சுனே இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு அந்த பாட்டுல சொல்லிடுறேன். தேங்க்யூ.